வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலான்னு பார்க்கலாம். நான் என் குழந்தைக்கு ஃபாலோ பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். 6 மாத குழந்தைக்கு முதல்ல உணவு ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு வேளையிலேருந்து ஆரம்பிக்கணும். முதல் 25 நாளைக்கு அவங்களுக்கு ஒரு வேளை மட்டும் ஆரம்பிக்கணும். 2 வேளையும் கொடுக்க ஆரம்பிக்கணும். 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் நான் 2 வேளை மட்டும்தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் 3 வேளையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். முதல்ல ஆப்பிள் பியூரி, ஆப்பிளை நல்லா கட் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்தளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள் பியூரி ரெடி. அடுத்தது கேரட் பியூரி. அதுக்கு ஒரு கேரட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அது மேலே ஸ்லைஸ் பண்ணிக்கிறதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் பியூரி ரெடி. அடுத்தது ஒரு நேந்திரப்பழம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பனானா பியூரி ரெடி. அடுத்தது அவகேடோ அரைவாசி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவகேடோ பியூரி ரெடி. ஓட்ஸ் கஞ்சி. ஓட்ஸை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி கலந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ராகி கூழ் 6 மாதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 1 ஸ்பூன் அளவு இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். ராகி கூழை 2 வேளையும் கொடுக்கும்போது ஒரு வேளையாவது கண்டிப்பாக ராகி கூழை கொடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல 1 ஸ்பூன் ராகியை ஊற வச்சு நல்லா பால் எடுத்துக்கலாம். எடுத்த பாலை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். தேவையான அளவு தண்ணி இடையில சேர்த்துக்கலாம். கட்டி கட்டுச்சுன்னா ராகி கூழ் ரெடி. ஒரு மீடியம் சைஸு சக்கரவள்ளி கிழங்க கட் பண்ணி இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி பியூரி ரெடி. ரவை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 கடுகு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாம். ஒரு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரவை பொடியை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வேகட்டும். கருவேப்பிலை, வெங்காயம், கடுகு இது ஃப்ளேவருக்காக. சாப்பிட வைக்கும்போது வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ரவை ரெடி. கேரட் வித் ரவை செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட ஒரு வெங்காயம், ஒரு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் ரவை பவுடர் சேர்த்துக்கலாம். ரவை பவுடரை உங்களுக்கு சிவின் யூடியூப்பில் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.
சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நல்லா வேகட்டும். இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா கேரட்டை பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். கேரட் வித் ரவை ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச பருப்பை கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்போட வேக வச்ச கேரட்டை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.